குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பட்ஜெட்டை கண்டித்து திமுக மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் போராட்டத்திற்கு அழைப்பு. ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிறதே போதும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நிலையில இன்னைக்கு சிவகாசியில ஒரு இளைஞர் படுகொலை. உங்களுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த பதவி வேணா கொடுப்பீங்களா அப்படின்னு அண்ணாமலை புள்ளி விவரத்தோட அவருடைய பின்புலத்தையும் சொல்லியிருக்கார். எல்லாரும் மொட்டையடிக்கும் திருப்பதிக்கே மொட்டையடிக்க நினைச்ச நெய் நிறுவனம். கிட்டத்தட்ட 20,000 கிலோ நெய்யில வனஸ்பதியை கலந்த திருப்பதி. மத்திய பிரதேசத்துக்கு தனிப்படை போய் பாமகவினுடைய நிர்வாகியை அப்படியே அலேக்கா தூக்கின்னு ஃப்ளைட்ல வந்துக்கிறாங்கோ. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த சின்ன சண்டைக்காக இரும்பு கரத்தை காட்டியிருக்கிறது திமுக அரசு. காவல்துறையை விமர்சித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். நீங்கள் ஒரு பெண், உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். கண்டனங்கள் வலுக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். பட்ஜெட்டை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு போராட்டம் அறிவிப்பு. போராட்டம், ஆர்ப்பாட்டம், அடுத்து என்ன? அதாவது போராட்டம், இது போராட்டம் அப்படிங்கிறதே திமுகவினுடைய வாக்கியம் ஆயிப்போச்சு. 10 வருஷமா சொல்லி 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 இந்த 3 வருஷமா சொல்லாதனால என்னப்பா இது நம்ம இருக்கமா என்ன அப்படின்ற ஒரு உணர்வே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க எதிர்க்கட்சின்ற மாதிரி ஏதாவது உணர்வுக்கு போய் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. 2014க்கு முன்னாடி வந்தவங்க மத்திய அமைச்சரவையிலேருந்து விலகினாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸுக்கு அதனுடைய நல்ல நேரம் எந்த அமைச்சர் அதாவது மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய யோகம் கிடைக்கல. அதற்கு பிறகு மாநிலத்தில் இவங்கள்ட்டையும் ஆட்சியில் இல்லை, 5 வருஷத்துக்கும் கிடையாது. எஸ், அதனால தான் மாநிலத்தில் அவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாலும் மத்தியில் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கறது நியாயம் போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது, பட்ஜெட் அப்படிங்கிறத பாராமுகமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பல ஊமைகளோட சுட்டிக்காட்டி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இல்லாமல் ஒரு ஓட்டு போட்ட எல்லாத்துக்குமே ஒரு பரவலான பட்ஜெட்டாக இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் இயற்கை பேரிடர் வந்தப்பெல்லாம் கேட்டோம், அப்போல்லாம் கொடுக்கல. ரெண்டாவது மெட்ரோ, ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பேசணும் சைட்லைட்ஸில், அதுக்கும் கொடுக்கல. ஆனால் அதே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அள்ளி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு. எப்போ கேட்டு வாங்க வேண்டியதானப்பா அப்படின்றா. நீ என்ன கேட்டீங்கன்னா போராட்டம் மாதிரி வச்சு இங்கே மாவட்ட தலைநகரங்களை போராட்டம் பண்ணி இங்கே இருக்கிற மக்களை திருப்திப்படுத்த போகிறீங்க. டிராஃபிக் ஆகும், எல்லாம் அவன் சொந்த பெட்ரோல் காசை போட்டு புருன்னு புகையாக போகுது. ஆனால் இதனால் என்ன பயன் அப்படிங்கிறது தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. ஒன்றியம், வட்டம், மாவட்டம், கிளைக்கழகம், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தாத்தாக்களுக்கு திமுக. ஆமாம், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 2024 பட்ஜெட்டை கண்டித்து போராட்டமா. மற்றொரு பக்கம் நிதி கொடுத்த ஆந்திராவிலேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி போய் அவர் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அகிலேஷ் யாதவோட. ஆந்திராவை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்களும் நிதி நெருக்கடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பல பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. அது கடந்த 3 வருஷமா ஆட்சி மேலே பயங்கரமான விமர்சனம். அதாவது தம்பி நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. எதிர்கட்சியாகத்தான் திமுக மிகச்சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்ற பல உண்மைகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது தெரியல. ஏங்க அதுக்காக நாங்கள் எதிர்கட்சியாக இருக்க முடியும், நாங்கள் ஆளுங்கட்சியாக வேண்டாம், அதான் அடுத்த 500 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தான் தன்னுடைய திருவாயால் ஒரு விஷயத்தை திருமொழிந்தார், மலர்ந்தார். அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். என்ன சொன்னார்னா, மலர்ந்ததா? அது தெரியல, மலர்ந்தது என்ன பூ அது என்னன்னு தெரியல. என்ன சொன்னார்னா, சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு என்று தனிச்சட்டம் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானது. தம்பி கண்டன் கொடுக்குறது முன்னாடி நான் சொல்லிடுறேன், எதிர்கட்சியாக நாங்கள் பேசுவதை எல்லாம் ஆளும் கட்சியான பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். சரி, ரைட்டு, விஷயத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதே வார்த்தை தான் திரும்ப வரும். அது என்னன்னா, 2017 என்னுடைய நினைவு, உடுமலை சங்கர் அவர்கள் தன்னுடைய மனைவி கௌசல்யா முன்பே வெட்டி கொல்லப்பட்டார். அன்னைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தமிழ்நாடு முழுக்க பயங்கர வைரலாச்சு. ஏன்னா அப்போ தான் சோஷியல் மீடியா ஒரு வைப்ரண்ட்டாக இயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் ரொம்ப வைரலாச்சு. ஆனால் இன்றைக்கு சிவகாசியில் ஒரு திருமணம் செய்து ஒரு 8 மாதங்களே ஆன ஒரு காதல் ஜோடி, அதில் கணவரை நேற்றைக்கு இரவு 9 மணி போல் தன்னுடைய வேலையை முடித்து விட்டு கணவனுக்காக காத்து கொண்டிருந்த கணவன் மனைவியை கூப்பிட்டுக் கொள்வதற்காக வருகிறாரு. வர்ற நேரத்தில் மனைவி கண்முனையே வைத்து கணவரை வெட்டி கொள்கிறாங்க. கொல்றது யார்? மனைவியுடைய சகோதரன், அண்ணன்னு சொல்கிறாங்க. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆணவ படுகொலையாக இருக்குமோ என்ற கோணத்தில் போலீஸ் விசாரிப்பதாகவும் தகவல் வருது. இப்போ என்ன கேள்வினா, இதுக்கு பேர் என்ன? இதற்கு சிறப்பு சட்டம் தேவையா இல்லையா?
சிறப்பு சட்டம் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதும்னா இது தொடர்ந்து நடக்குது, என்ன காரணம்? இது என்னன்னா, நீ கேட்ட எல்லா கேள்விக்குமே ஒரே பதில். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, கதையை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் முகவுரை, முன்னுரை அதெல்லாம் எழுதிட்டு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் இல்லாமல் இசையமைத்து குறுந்தகடு வெளியிடப்படும். ஏன்னா சம்பவத்துக்கான முழு பின்னணியும் பார்த்துட்டு அது எப்படி சொன்னா யாருக்கும் பாதகம் இருக்காது. குறிப்பா திமுக அரசுக்கு என்ன பாதகம் இருக்காது. இது அப்படிலாம் இல்லை, இது அவங்க பூண்டு இல்லைன்னு போய் கேட்டாங்க, அதனால அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால விரோதத்துல கணவன் அப்படிலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. பூண்டு இல்லைன்னா எதை வெட்டணும்? அதாவது இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஆளுங்களை என்கவுண்டர் பண்ணால் என்ன ஆகும்? ஜாதி சப்போர்ட் போயிடும் இல்லையா? ஜாதி சப்போர்ட் போயிடும், சாதி ஓட்டு போட மாட்டாங்க, அந்த தொகுதியில் நம்ம தோற்றுருவோம், அந்த பயம்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லாதவங்க, எச்சவங்க இழைச்சவங்கன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒன்றுமே இல்லாத எளிய மனிதர்கள், அவங்கள வந்து இவங்க சுட்டுக் கொள்வாங்க. அவர்கள் வந்து குற்றவாளிகள் என்ற பேரில் சுட்டுக் கொல்லப்படுவாங்க, அவர்களுடைய வாய் அடைப்பாங்க. ஐயா, நீங்கள் இதுக்குத்தான் ஏன் அந்த துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்தணும்? கள்ளக்குறிச்சி மரணத்துக்கே இன்னும் விடை தெரியல, மேல்பாதிக்கு இன்னும் விடை தெரியல, இதுக்கெல்லாம் விடை தெரியவா போகுது. வேங்கை வயலை மறந்துட்டீங்க. வேங்கை வயல் அப்படி இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு போகுமான்றதே தெரியல. இந்த கூட்டத்தொடர்லையாவது சட்டம் போடுறதுக்கு வழியை பாருங்க. சட்டம் இப்போ தான் போட்டுட்டு இருக்கீங்க. திமுகவோட தொலைநோக்கு பார்வை திட்டங்கள்ல இருக்குதோ இல்லையோ, நம்ம இல்லாமல் வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் செய்த விஷயங்களை, அதாவது அது என்ன விஷயங்கள் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அந்த விஷயங்களை தோண்டி எடுத்து அதற்கான ஆதாரங்களை யாரும் எடுத்து விடக்கூடாது, அதற்கான தகவல்களை யாரும் கொடுத்துடக்கூடாது, அதை வழக்கா போட்டு நமக்கு தலைவலியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட செயல்படுவார்கள். அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டியம் சேர்க்கும் வகையில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்? ஹாசன் முகமது ஜின்னா, முகமது அலி ஜின்னா கிடையாது, ஹாசன் முகமது ஜின்னா என்கின்ற வழக்கறிஞர். எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் தான். விஷயத்தை சொல்லுங்க. அவரை வந்து சட்டம் ஒழுங்கினுடைய டைரக்டராக நியமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக அந்த பணியிடம் காலியாகவே இருக்கு. சரி, இது என்னப்பா ஒரு இடம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது, அவர் பார்த்து தகுந்த திறமையான பொறுப்பான ஆட்களை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அண்ணாமலை அவர்கள் அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்றது பார்க்கணும். திமுக இளைஞரணியினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காங்க. ஆமாம், அதாவது துணை செயலாளர், அதாவது இளைஞரணியுடைய செயலாளர் இருப்பாங்களே, அதுக்கு அடுத்த போஸ்டிங்னா துணை செயலாளர் தான். அதுக்கப்புறம் தமிழக அரசனுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய அதுக்கு தலைவராக இருந்திருக்காரு. அதாவது அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்காரு. முக்கியமான சொல்ல மாட்டீங்க, அதாவது உதயநிதிக்கு முன்பே இளைஞரணியுடைய துணை செயலாளராக இருந்தவர். அடடே 2011 இருந்திருக்காரு. 2011 1000 விளக்கு தொகுதி நின்று அனுமதி அவர்கள்ட்ட தோத்து போயிருக்காரு. ஆனா நீங்க அதை சொல்லக்கூடாது, பாத்துங்க. அடுத்து இல்ல உதயநிதிக்கு முன்னாடியே நான் இருக்கிற சீனியர் சொன்னீங்கன்னா பாத்துங்க, அடுத்த பேட்ச்ல உங்களுக்கு பேர் நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்களை நியமிக்கணுங்கிறதுக்காக 6 மாசமா அந்த போஸ்டிங்கை காலியா வச்சு இப்போ கொண்டு வந்து போஸ்டிங் போட்டுறீங்களேன்னு சொல்லு. என்னன்னா அடுத்த 5 வருடங்கள்ல திமுக ஆட்சி போய் ஒருவேளை வேறு யாராவது ஆட்சி வருதுன்னு வச்சுங்களேன், இவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஆட்களை போட்டிருக்காங்கன்றது தேடி எடுக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறமா அவங்கள நீக்கி அவங்கள பார்க்கறது அப்படிங்கிறதுக்குலாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அத்தனை இடங்களையும் தங்களுடைய ஆட்களை போட்டிருக்காங்க. தகவல்கள் பெறுவது அப்படிங்கிறது குதிரை கொம்பா தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த வழக்கறிஞர் வந்து எப்படி எல்லா குற்றவியல் வழக்குகளையும் எப்படி வந்து கையாள போகிறாரு, குறிப்பாக அந்த சமூக நீதி குற்றங்கள், சமூக நீதிக்கு எதிரான சாதிய வன்முறைகள், அதெல்லாம் அப்படி கையாள போறாங்க. முக்கியமா திராவிட மாடல் அரசின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலுமே இப்படி உங்களுக்கான ஆட்களையே நீங்க நியமிச்சிட்டு இருந்தா எப்படி வருகின்ற புகார்கள், உங்களுடைய கட்சியின் ஆட்களினுடைய தலையீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீதி நிலைநாட்டப்பட்டு ஒரு அமைதியான தமிழகம் அப்படிங்கிறத இருக்குமா, நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருக்கும் திருப்பதி தான் மொட்டையை போடுற இடம். ஆனால் அந்த திருப்பதிக்கே மொட்டை போடுற இடத்துக்கே ஒருத்தர் மொட்டையை போடணும்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல. ஆனால் திருப்பதி சும்மா விடுமா? ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் மொட்டை போடுறவனா எனக்கே வா அப்படின்னு ஒரு ரிவீட் அடிச்சிருக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இதுல என்னன்னா தமிழ்நாட்டுடைய மானம் கப்பலேறி இருக்கிறது, தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு செய்திகள்ல வரது உள்ளபடியே தமிழ்நாட்டு பிரஜைகளான நமக்கு வருத்தத்தை கொடுக்குது. எஸ், வருத்தம் தான், எனக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு நியாயம் வேணாமா, ஒரு நேர்மை வேணாமா? ஒரு கடவுளுக்கு செய்யறதுல நீங்க இன்னும் உள்ளன்போட உள்ளார்ந்த நேர்மையோட செய்யணும். அது குறைந்தபட்சம் நீ செய்யற வியாபாரத்திலேயாவது ஒரு நேர்மை இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்க எல்லாம் என்ன வியாபாரம் பண்றன்ற மாதிரி இருக்கு. இந்தியாவிலே ரொம்ப பணக்கார கடவுளான திருப்பதி வெங்கடாஜலபதி அவர்களுடைய பிரசாதம் தான் லட்டு. அந்த லட்டினுடைய பொருட்களை வந்து ரொம்ப தரமான பொருட்களாக தேர்ந்தெடுத்து தயாரிப்பாங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு அந்த லட்டுக்கான மூலப்பொருள் வாங்கினதுன்னா அது 250 கோடி ரூபாய் நெய்க்கே செலவாயிடும். இதுல என்னன்னா, நீங்க திருப்பதி லட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல வச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேல கிடாம இருக்கும். தம்பி 1 மாதம் இருக்கலாம், ஒரு 20 நாள் 25 நாள்லாம்
கை கரெக்டாக நீங்கள் ஸ்பூன் மட்டும் போட்டு எடுத்துட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் பெரிய லட்டு, இப்போ சுருங்கிடுச்சு எஸ் விலைவாசி அப்படின்றதுனால. அந்த லட்டு வந்து 250 கோடி ரூபாய்க்கு அந்த லட்டு தயாரிக்கிறதுக்கான நெய் வாங்கப்பட்டிருக்கு. அந்த நெய்யில் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் லிட்டர் நெய் வந்து 5 நிறுவனங்களுக்கு டெண்டர் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நெய் சப்ளைக்காக. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமும் அந்த டெண்டரை எடுத்து 2 நிறுவனம் எடுத்திருக்காங்க. சூப்பர். 2 நிறுவனங்கள் நெய் சப்ளைக்கான அந்த டெண்டரை எடுத்திருக்காங்க. அதில் ஒரு நிறுவனம் திண்டுக்கல்லை மையமாக கொண்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட 68,000 கிலோ நெய்யை வந்து ஃபஸ்ட்டு சப்ளையாக அனுப்பியிருக்காங்க. அந்த முதல் தவணையில் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோ நெய்யில் வனஸ்பதியை கலந்தாங்களா அல்லது வனஸ்பதியில் நெய்யை கலந்தாங்களான்னு தெரில. ஆனால் அது தரமில்லை. அதாங்க டால்டா வனஸ்பதினா அதெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். டால்டா. ரெண்டாவது என்னன்னா நெய்னா மணலமல்லா இருக்குன்னு விளம்பரத்தில் போடுறாங்க. டே என்னத்தரா கலந்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வனஸ்பதி வேணும்னா அவங்க வனஸ்பதி டெண்டர் விட்டு வாங்கிக்க போறாங்க. அதையோ நெய்யில கலந்து நீ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை போய் திருப்பதி லட்டுல பண்ணி இப்படி கேவலப்பட்டு தமிழ்நாட்டோட பேரை கெடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நெட்ல இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது தம்பி அந்த நிறுவனம் இல்ல 2 நிறுவனம் அப்படின்னா இருக்காங்க. ஏப்பா நீங்க அந்த நிறுவனத்து பேரை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கழுவி ஊத்துனீங்க அப்படின்னா நாங்க நாளைக்கு அந்த நிறுவனத்துடைய பேரை சொல்றோம். சரியான விடையை கண்டுபிடிப்பவர்களுக்கு சைட் லீட்ஸ்ல இருந்து சிறந்த சன்மானம் வழங்கப்படும். அதை எல்லாத்தையும் தாண்டி இதையெல்லாம் சொன்னது யாருன்னா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அதிகாரி, நிர்வாக அதிகாரி ஷாமல பிரசாத் அவர்கள். அவர் சொல்லி ராவ் இல்லையா? ஷாமல பிரசாத் நினைக்கிறேன். வெங்கல் ராவ் வந்து ஆக்டருங்க. அவர் பேர்ல கன்க்ளூட் பண்ணாதீங்க. என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராட் நடந்ததுனால நாங்க அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த நிறுவனத்து மேல ஒரு நோட்டீஸ் அனுப்பி, இதுவே நீங்க வந்து பழனியில் இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்துக்கு ஏதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லி நீங்க வேற ஏதேனும் சர்க்கரை அனுப்பி இருந்தால் அது சரி செய்யப்பட்டிருக்கும், பிளாக் லிஸ்ட்ல இருந்து மாறலாம். இது மாட்டினது ஆந்திராவில் அவர்கள் நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். பண்ணது மட்டும் கிடையாது, நோட்டீஸ் அனுப்பி நாங்க கிரிமினல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போறோம், குற்ற வழக்கு தொடர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனம் 30 ஆண்டுகள் பழமையான நிறுவனம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு இது தேவையா? அப்படியே மேல இருந்து ஊத்துவாங்க டப்பால. ஒரு தோசைக்கு அப்படியே நெய்யில ஊத்தி ஏடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க பாத்தியா இருக்கு. பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு வந்துச்சு. ஆமா, தேர்தல் நடந்துச்சு, பிரச்சாரம் நடந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சு 10-15 நாள் ஆயிடுச்சு. அதோட பிரச்சனை இப்போ பூதாகரமாகி இருக்கு. புரியலையே. ஆமா, என்னன்னா பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. விக்கிரவாண்டி தேர்தலுக்கான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்த போது சொல்றேன், சம்பவத்தை வந்து லைவ்லியா சொல்றேன். ஓகே. ஆண்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ. 2024 ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 15 நாளைக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்பு அப்படின்னு போட்டுக்கோ. அப்படி மணிரத்னம் படம் மாதிரி அப்படியே போறோம். அப்படியே டார்க்கா இருக்கு. இப்போ என்னன்னா பட்டியல எல்லாம் அடைச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் பட்டியல் அடைச்சிருக்காங்க. இதை வந்து பாமகவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படிலாம் பண்றீங்க, இதெல்லாம் சரியில்லை, மாதிரி மக்களை பட்டியல் அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓட்டு கேட்கறாங்க, அங்கே செவுத்துட்டியா கேட்கறதுன்ற மாதிரி கேட்கறாங்க. ஏப்பா இதெல்லாம் பழைய ஃபார்முலா, நாங்களாம் ஏற்கனவே பண்ணிட்டோம்ன்ற மாதிரி அவங்க சொன்னா. இருந்தாலும் அவங்க ஆவேசப்பட்டு சில பேருந்துகளை அவர்களை அழைத்து கொண்டு வேறு இடங்களுக்கு இடம் மாற்றுகிறார்கள். அப்படி போகும்போது பாமகவுடைய கட்சி ஆபீஸ் வந்துருச்சு. அங்க உடனே கைகலப்பாயி அவங்க செய்யாறு அப்படின்றவரு, செய்யாறு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து என்னன்னா ஒரு மாதிரி என்ன கைகலப்பெல்லாம் ஆகி அடிச்சிட்டாங்க போல இருக்குது. இவங்க அவங்கள அடிச்சாங்களா இல்ல அவங்க இவங்களை அடிச்சாங்களா, கைகலப்பாய் இருக்குது. அப்ப என்னன்னா பாமக தரப்பினர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு திமுக தரப்பு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பாமக கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன்லாம் எடுக்கலையா? அதுதான், அது இல்லை. அப்புறம் என்னன்னா சம்பந்தப்பட்ட நபர், அந்த பாமக கிளை ஒன்றிய செயலாளர், அவர் என்ன பண்றாருன்னா சில மக்களோட சேர்ந்து மத்திய பிரதேசத்துக்கு சுற்றுலா போறாரு. இவரு ஆன்டிசிபேட்டரி பெயிலும் போட்டிருக்காரு, முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அதுவுமே கிடைச்சிருச்சு, ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சிச்சு. ஆனா இங்க இருந்து ஒரு தனி படம் போயிருங்க மத்திய பிரதேசத்துல. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறதுக்கு திரும்ப வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ இவர் ட்ரெயினில் ஏறினா என்னத்துக்கு ஆகுறது, எத்தனை இடத்துல என்னென்ன சம்பவம் நடக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும், இது மிகப்பெரிய கலவரமாகி தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா போய், இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி ஆயிருன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக அவர் அப்படியே ரயில் நிலையத்திலிருந்து அழகா அரெஸ்ட் பண்ணி ஃப்ளைட்டை கூட்டின்னு வந்துட்டாங்க. இல்லை, இவர் சொன்னோன்னா மத்திய பிரதேசத்துக்கு போய் ஒருத்தரை கைது பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நானும் இந்த அதாவது கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாத்தையும் வந்து டெல்லி போலீஸ் மும்பையில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல. ஒரு முக்கியமான ஆள் தான் பிடிச்சிருக்காங்கன்னு நினச்சேன். எதுவுமே பண்ணல. இதெல்லாம் விடுங்க, இப்போ போனாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, ஃப்ளைட்டில் கூட்டாங்க. ஏங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணுறீங்க? அன்புமணி ராமதாஸ் தான் கிடையாது. ஏப்பா இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு தனிப்படையை ஒரு படையா 2 படையா எத்தனை படம் போச்சுன்னு தெரியல, அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்ட்டு போய் பேசணும் பண்ணணும். இப்படி பண்ணி கூட்டுறவங்களுக்கு அவர் என்ன கொடுங்குற்றம் பண்ணார் அப்படின்ற நேரில் வந்து ஆஜராகன்னு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா சென்னை வந்த உடனே வந்து பாரு பண்ணா முடிஞ்சு போச்சு. சாரி, அவர் நடிகல விழுப்புரமோ விக்கிரவாண்டியோ வருவார். நீங்க அங்க வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள அதுவும் ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கொடுத்துருச்சு கோர்ட்டு. இவ்வளோ நடந்த பிறகு
என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. சட்டம் ஒழுங்கு எப்படியாவது காப்பாற்றணும்னு அப்படியே நடவடிக்கைகளாக எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே புஸ்ஸுன்னு போது ஓட்ட பிளாஸ்டிக் பேப்பரில் தண்ணியை ஊற்றுற மாதிரி அப்படியே அந்த பக்கம் அப்படியே போய் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அரெஸ்ட் நல்லா இருக்கு. யாராவது தலைப்புச் செய்தியில் போடுங்கப்பா, இரும்பு கரம் கொண்டு மகாராஷ்டிரா சென்று தனிப்படை வென்று, ஆமாம் மத்திய வென்று அப்படின்ற மாதிரி போடுங்கப்பா தலைப்புச் செய்தி. எவ்வளோ பாடுபடுறாங்க, எவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறாங்க, என்ன கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. மற்றொரு பக்கம் பீகார் வந்து பின்தங்கி குற்றச்சாட்டு தான் இருக்குது, உண்மை இல்லை. அது உண்மையாக குற்றச்சாட்டாங்கிறது அவங்ககிட்டே விட்டுரும். அவங்களே நாடாளுமன்றத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நடுவில் போய் நான் தீர்ப்பு சொல்ல முடியுமா? இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பீகாரில் வந்து சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் நடந்திருக்குது. அங்கே வந்துட்டு அதாவது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு இடஒதுக்கீடு சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, இடஒதுக்கீடை வந்து அதாவது பீகாரில் கொண்டு வந்த இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில் சேர்க்கணும், அப்படி தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு வந்து 9வது அட்டவணையில் இருக்கும், அந்த மாதிரி சேர்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குறுக்கிடுறாங்க ரேகா பாஸ்வான் என்கின்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ பேசும்போது, ஓ மகிழா தும் ஜான்தே நஹி ஹே, அதாவது உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஹிந்திலாம் பேசுது, ஐயோ விடுங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அவங்க ஆர்ஜேடியுடைய எம்எல்ஏ, அதாவது ஐயா லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ. கட்சினா எச்சு பேச்சுக்களுக்கு ஆளாவதும் ஆளும் கட்சினா கொஞ்சம் எச்சா பேசுறதும் சகஜந்தானப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, நிதிஷ்குமார் தேசிய அளவில் பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படும் தேசிய தலைவராக இருக்கிறார் அப்படின்ற போது அவரு தான் அவர் ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசுறாரு அவர் வந்து இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சட்டமன்றத்தில் அவர் பேசுற பேச்செல்லாம் எதிர்கட்சிகள் கிளப்பி வர புரளிப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரை பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவமதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான கண்டனங்கள் வலுக்கத்தான் செய்யும். கண்டனங்கள் வலுத்திருக்கிறது. என்னன்னா குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து சில கண்டனங்கள் கொடுத்திருக்கிறாரு. குறிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு மதிப்புமிக்க தலைவர், நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க, தட் இஸ் அன்டிசைரபிள், அதாவது இது விரும்பத்தகாதது, இது ரொம்ப மோசமானது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஒக்காரியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு நிதிஷ்குமார் மோசமானது கிடையாது. அவர் சோசியலிஸ்ட், உனக்கு பெண் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் எதுக்கே ஆயிடுச்சு வச்சு சும்மா சிம்பிளா முடிச்சிங்க ஒக்காரியா, ஒரே வார்த்தை. பெண்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துறதா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாக இருக்கு. அதனால ஐயாவுக்கு வந்து வயது அதிகமாகி விட்டது. ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் மாதிரி அவரும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு என்னமோ. 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு போய் வயசாச்சுன்னா தம்பி செல்லோ 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 அப்படின்றாரு. கற்பூரி தாகருக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு பாரத ரத்னா ரெடியாக இருக்குது. கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு கல்வராயன் மலை, அங்கே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை கள்ளச்சாராயம் அங்கே தான் வந்து காய்ச்சுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. முடியுமா? 65க்கும் மேற்பட்டவர்கள். ஆமாம், அந்த மரணத்தில் வந்துட்டு அந்த இடத்துல தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தானாக வந்து எடுக்கப்பட்டு, அதாவது சூமோட்டோவாக எடுக்கப்பட்டு அதனுடைய விசாரணையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சல் தான் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குன்றப்போ அதை நீங்கள் தடுக்கிறேன்றீங்க, தடுத்துட்டு அவங்களுக்கு வேறொரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னும், அதே நேரத்தில் அங்கே வந்துட்டு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் போகும்போது இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போகணும். யார் அதை? ஒருத்தர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ அல்லது சிறப்பு செயலாக்க திட்ட அமைச்சர், அவர் பேர் வந்து உதயநிதி அவர்கள், 2 பேர்ல ஒருத்தரை கூட்டிட்டு போகணும். அவர் பேர் வந்து அவர் பேரை மறந்துட்டியா நீ? சாரி தம்பி பாத்துக்க, எஸ் பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துற நீ பாத்துக்க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் 2 பேர்ல ஒருத்தர் வந்து தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரோட போங்க அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லைங்க, அது ஆரம்பத்துல இருந்தே திராவிட மாடல் அரசு ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எங்களுக்கு தெரியாது, இன்னும் சொல்ல போனால் அது கள்ளச்சாராயம்னு சொல்லக்கூடாது, விசசாராயம்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ ஆரம்பத்துல இருந்து அவங்க ஒரே நிலையில தான் இருக்காங்க. அங்க காய்ச்சறது எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியும், குடிக்கிறவங்களுக்கு தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியும், டூ வீலர்ல கொண்டு வந்து விற்கிறவங்க எங்கெங்க விற்கணுன்றது தெரியும். ஆனா அரசுக்கு தெரியாது. இப்பயும் அவங்க அதான் சொல்றாங்க, எங்க இருக்குன்றதுல ட்ரோன்லாம் பாக்குறாங்க. நம்ம காவலர்கள் வந்து அதுக்குன்னே தனியா ட்ரோன் வாங்கி மலை, ஆமா அது வந்து சேட்டலைட்லாம் வச்சு பார்க்கலாமே. சரி, சைனா கிட்ட கேட்டிருக்காங்க கள்ளச்சாராயம், அந்த மலையில வந்து யாராவது மனிதர்கள் நடமாடுகிறார்களா, அதுவும் கள்ளச்சாராயம் அப்படின்ற மனம் சேட்டலைட்ல தெரியுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறது. இந்திய உளவுத்துறையை மிஞ்சும் திராவிட மாடல் அப்படின்னு ஒரு நியூஸ் தான் போடுவாங்க கடைசி. சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ என்னன்னா, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி அறிவுறுத்திய பிறகும் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகாம இருக்கீங்க, கள்ளக்குறிச்சிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. தூத்துக்குடிக்கு அவசரமா, அதுவும் ரொம்ப போராட்டம், இது போராட்டம், அந்த தடையெல்லாம் இருந்த நேரத்துல கூட இ-பாஸ்லாம் வாங்கிட்டு பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டம். ஆமா, உதயநிதி அவர்கள் போனாரு. போன உதயநிதி ஏன் இங்கே போகல அப்படிங்கிறத கேள்வி எழுப்புறாங்க. போங்க ஐயா சீக்கிரம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.